செல்ல குழந்தையே, உன் அப்பன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ நிச்சயமாக சென்று விடுவாயானால் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும். நீ சொல்கின்ற விஷயம் எல்லாம் உன் துணைக்கு கேட்கும் நடக்கும்படி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருந்தாலுமே நம் துணையானது நம்முடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் அந்த ஒரு விஷயம் நம்மை மிகுதியாக பாதிப்பிற்கு ஆளாக்கிவிடும். மற்றவர்களை பற்றி எல்லாம் நாம் பெரிதாக கவலைப்படுவது கிடையாது. நம்மை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நாம் பெரிதாக எண்ணுவது கிடையாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை நம்மிடம் பேசவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகின்ற நீ அதற்கு காரணத்தை தெரிந்து கொண்டாயா? அது மட்டுமல்ல என் குழந்தையே, பொதுவாக நமக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் பிடிக்கவில்லையோ அந்த விஷயம் நமக்கு நெருக்கமானவர்கள் செய்யும் பொழுது அதனை நம்மால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. வாழ்க்கை துணையாக இருக்கும் பட்சத்தில் அங்கு பல போட்டிகளும் பொறாமைகளும் தேவையற்ற குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த அப்பனிடமிருந்து உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்கின்ற நேரங்கள் என்றும் எல்லோரும் உன்னை எப்பொழுதும் நல்ல வழிப்படுத்துவதற்காகத்தான். சரியான நேரம். அப்பன் சொன்னது போல உன்னுடைய துணைக்கும் உன்னுடைய இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை தீர்த்து விட்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி பல நன்மைகள் மறந்து விடாதே. அப்பன் எந்த இடத்திலும் போகச் சொல்கிறார் அந்த இடத்திற்கு போனால் மட்டும் நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகி விடுமா என்று நீ நினைக்கலாம். அது 100க்கு 100 உண்மை. நான் சொல்வது போல நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த விஷயம் அத்தனையுமே உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எத்தனையோ இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒருவரோடு நம்மை ஒதுங்குகிறார் எனும் பொழுது அதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதையெல்லாம் இந்த அப்பன் நான் அறிவேன். இதையெல்லாம் கடந்த ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய வெற்றியை உணர வேண்டும் என்பதனை புரிந்துகொள். இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷமான நேரங்களும் பல சந்தோஷமான சூழ்நிலைகளும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. அப்பன் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் என் பிள்ளை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு இடத்தில் உன்னை அப்பன் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்திற்கு நீ சென்று அந்த இடத்தில் உனக்கானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன் துணை உன் பேச்சை கேட்கவில்லையா? சொல்வதையெல்லாம் அங்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றதா? நாம் என்ன சொன்னாலும் அதற்கு எதிரான விஷயங்கள் தான் அங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றது என்னும் பொழுது நாம் அதற்கேற்றவாறு இருந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அதற்கான பதிலை நீதான் என்னிடத்தில் இருந்து பெற்று கொள்ள வேண்டும். என் செல்லமே, அப்பன் இருக்கும் வரை எதை நினைத்தும் நீ கலங்காதே. உன்னை
துணை பேச்சை கேட்கவில்லை என்றால் உன்னை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயா? அது என்ன விஷயம் உனக்கு புரிகின்றதா? உன் பேச்சை அவர் கேட்காமல் இருப்பது போல இருந்திருக்கலாம். ஆனால் உன் பேச்சை மீறி அவர்கள் சொல்லவில்லை என்பதை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும். பார்த்தால் உனக்கு புரியும். ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கானதாக செய்துவிட நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வெளியே காட்ட முடியாமல் அவர்கள் நிற்கின்றார்கள். அதுபோன்று இன்று இவர்களுக்காக இந்த அப்பன் சொல்கின்ற இந்த இடத்திற்கு சென்று வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று என் பிள்ளை. எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற, எதற்கெடுத்தாலும் வேதனைப்படுவது, நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நமக்கு கஷ்டம்தான் என்று நினைப்பது மிக பெரிய தவறுதானே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றது என்பது என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி நின்றுவிடக்கூடாது. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது எதற்கும் நீ வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு நிற்காமல், அப்பன் காண்பிக்க பாதை நமக்கு சரியான பாதைதான் என்பதை புரிந்து கொண்டு, நான் உன்னை எந்த இடத்திற்கு செல்ல சொன்னேனோ அதை நோக்கி நீ பயணித்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? அல்லது அது உனக்கேற்ற பாதை அல்ல, ஆபத்தான பகுதி. உன்னை சொல்ல போகிறேனா? மலையிலும் மீது ஏறி கீழே விழ சொல்ல போகிறேனா? இந்த அப்பன் எப்படி நமக்கான ஒரு நல்ல பாதையை தானே காண்பித்து கொடுக்கப் போகின்றார் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை நீ மட்டும் இந்த பதிவினை முழுமையாக கேட்டுப்பார். உனக்கான பாக்கியம் கிடைக்கும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நமக்கான வாழ்க்கை வேறு யாரும் தலையிடுவது ஒருபோதும் நமக்கு இருப்பதை கிடையாது. நம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா? அப்படியானால் அந்த நேரம் அந்த விஷயம் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதில் நம் கவனமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எல்லா விஷயங்களுக்கும் சரியாக உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் இது போன்ற விஷயத்துக்குள் தலையிடுவது கிடையாது. அவரவர் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்வார்கள் என்று அப்பன் ஒதுக்கிதான் நிற்கின்றேன். ஆனால் இந்த பிரச்சனை அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இது பிரிவினை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மனைவி கூட இருக்கின்ற பிரிவினை என்பது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. யார் எதை பொறுத்து போகிற எண்ணம் இல்லை. யாருக்கும் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று கவனிக்க வேண்டும் எண்ணம் இல்லை. யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை தீர்த்து கொடுப்பதற்கான வழிவகைகளை யாரும் கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் துணையானது உன் பேச்சை கேட்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாய். அது மட்டுமா என் குழந்தையே? நீ சொல்வது சரியாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது. அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் காலகட்டாயம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் எதையும் என் குழந்தை நீ இழந்துவிடக்கூடாது என்பதற்காக உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என்பதனை உனக்கான இந்த அப்பன் நான் வருகின்றேன் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? நாளைய விடியல், அதாவது இந்த வார்த்தையை நீ கேட்டிருந்தால் சரி, அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். என் குழந்தையே, இந்த பதிவு திங்கட்கிழமை உன் கண்ணில் படுகிறது அல்லவா? அப்படியானால் நாளை மங்கள செவ்வாய்க்கிழமை
கந்த பெருமான் என் பிள்ளை நீ காணச் செல், முருகனை காண்கின்றாய். நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் இழக்கின்ற ஒரு விஷயத்தை மீட்டெடுத்து விடுவாய். எந்த கிழமையானாலும் அப்பனை காண செல்வது எல்லாம் நல்ல கிழமையாக மாறும். நீ திங்கட்கிழமை என்னை கண்டால் செவ்வாய்க்கிழமை நீ கோயிலுக்கு செல்ல வேண்டும். அதோ நீ வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ கண்டால் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு இடையில் இருக்கின்ற மன கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி உன்னுடைய வார்த்தைகள் மதிப்பு கொடுத்து நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை செவி கொடுத்து கேட்க வைத்து விடுவார் அந்த கந்தன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படும் பொழுது அதன் பிறகு நம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்தது, ஆனால் நிம்மதி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது நம் இப்படியே இருந்திருக்கலாமே என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை மாறி மாறி எண்ணங்களாக தோன்ற ஆரம்பித்து விடுகின்றது. இதையெல்லாம் தாண்டி அப்பன் நான் எதற்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்காமல் கந்த பெருமான் இதை ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பும் அதிகமாக இருக்கும். அதோடு வெள்ளிக்கிழமை இது போன்ற நல்ல நாட்களில் அவர்களுக்கு ஏராள பக்தியும் ஏராள சக்தியும் கூடி இருக்கும். அவரிடத்தில் அன்பு பெருகி இருக்கும் என்பது போல யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. அவருடைய அன்பு அத்தனை பெரியதாக இருந்தது. அவருடைய அன்பு அத்தனை சந்தோஷமானதாக இருந்தது. இந்த சந்தோஷத்தை எல்லாம் உணர வேண்டும் என்று விரும்பினால் முருக பெருமானை செவ்வாய்க்கிழமை வணங்கி உன்னுடைய வாழ்க்கை துணையின் பெயரை உன் சந்தோஷமாக அந்த நாளில் உச்சரித்து விட்டால் போதும். கந்தனை தேடி கோயில் குளம் எல்லாம் நீ செல்ல வேண்டாம் என் குழந்தைக்கு. உன் இல்லத்தின் அருகே கந்தன் கோயில் இருக்கிறது என்றால் அங்கு சென்று வணங்கு. இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற கந்தனுக்கு தீபத்தை ஏற்றி நீ வழிபட்டாலே போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்துவிடும். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும். நடப்பதை எல்லாவற்றையும் நம்மை என்பதை இனிமேல் உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய துன்பங்களை நீக்குவதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னுடைய அப்பன் என்று உனக்கு சொன்னது போலத்தான் உன்னுடைய துணையானது இனிமேல் பேச்சை கேட்கின்ற நிலை வரும். அது நீ நியாயமாக சொல்கின்ற விஷயங்களை மட்டும்தான் என்பதில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதை சொன்னாலும் அவர் கேட்க வேண்டும் என்று அவசியம் செய்யக்கூடாது. இது என் குழந்தைக்கு நீ சொல்கின்ற விஷயம் சரி, அவர்கள் சொல்கின்ற விஷயம் சரி, நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது என்னவென்று இரண்டு பேரும் கேட்டு மனம் விட்டு பேசிக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அல்லவா? அப்பன் என்று சொன்ன இந்த வார்த்தை உன் மனதில் பதியும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவென்று நீ சரியாக உணர்த்திட வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கைக்கு சரியானது கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் எவ்வளவுதான் துன்பங்கள் என்று வாழ்க்கையில் இருந்து பொழுதெல்லாம் நம்மோடு இருந்து நமக்காக கை கொடுத்து உதவியை தெய்வத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என் குழந்தையே. ஒருவேளை இந்த அப்பன் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்கு உன் துணைக்கும் இடையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கலாம். இருவருக்கும் அந்யோன்யமாக இருந்து மன கருத்து வேறுபாடுகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் இது போன்ற எந்த ஒரு விஷயமும் நம் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்று நீ நினைக்க
காலம் அல்லவா? அதற்காகத்தான் நாளை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கந்தனை வழிபட்டு என் குழந்தை சொன்னால் அதற்கு பின் ஆயிரம் அர்த்தம் இருக்கும். நீ எங்கு சென்று வழிபட முடியவில்லை என்றாலும் கூட ஓம் சரவண பவா என்று நீ மனதார சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் பல நல்ல திருப்பங்களும் கிடைத்து கொண்டு இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். நான் சொல்வது போல கந்தன் காண விருப்பம் இல்லை. உனக்கு பிடித்த தெய்வம் இருந்தாலும் சரி, நாளை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் கையெடுத்து வணங்கு. நிச்சயமாக உனக்கு அத்தனை விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு உனக்கானவற்றை உணர்ந்திடுவாய். உன்னோடு இருக்கின்ற அப்பன் அத்தனையும் வெளிப்படுத்தி கொடுக்கத்தான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த அப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி என்னவென்று உனக்கு பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டு இருக்க கலங்காமல் இரு. உன் துணையோடு உன் வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக நீ நினைத்தது போல மாறிவிடும். என் தங்கமே, இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.